friends, welcome to Gloria's Lifestyle channel. Guys, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி சிக்கன் grill ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டைமா நம்ம குக் பண்ண போறோம். அதான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அது நம்ம எப்படின்னா நமக்கு இப்போ செய்ய தெரியாது கரெக்டாக. ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு ஒரு ஜெமினி ஏதாட்டும் ஒரு ஏஐட்ட கேட்டுட்டு அதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஓகே, ஏஐடு கைஸ் நம்ம இப்போ ChatGPT கேட்கலாம் எப்படி தந்தூரி சிக்கன் செய்யலாம். ChatGPT எப்படி நம்ம தந்தூரி சிக்கன் செய்யணும், நாங்கள் ஒரு யூடியூப்பில் வீடியோ போட போகிறோம். ஸோ நீ நல்லா பெஸ்ட்டான ஒரு தந்தூரி சிக்கன் ஈஸிலி ஹோமில் செய்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தோன்னா நாங்கள் போடுவோம். அப்போது அது உனக்கும் கிரெடிட் கிடைக்கும். ஆமாம், என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. சரி, நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு சிறந்த தந்தூரி சிக்கன் செய்முறையை சஜெக்ட் பண்ணலாம். அந்த வீடியோவுக்கு நான் செட் பண்ணிய சம்பந்தமான விவரங்களையும் தேவையான பொருட்களையும் படிப்படியாக எப்படி செய்வது என்பதையும் சொல்லித்தரேன். அதனால் உங்களுக்கும் நல்ல முறையில் திறன் கிடைக்கும். சரி, முதலில் நமக்கு தேவையான பொருட்கள் ஒவ்வொரு கிலோ சிக்கனையே காசிக்காம ஒரு சூடான தந்தூரி மசாலா, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, லெமன் சாறு மற்றும் கொஞ்சம் உப்பு, இவற்றை எல்லாம் சேர்த்து சிக்கனை மெருகான மசாலாவுடன் நல்லபடியா மேரினேட் பண்ணிக்கோங்க. பிறகு அதை பின்னர் தந்தூரியில் சுட்டு வெந்ததும் ரொம்ப சுவையான தந்தூரி சிக்கன் தயார். இதை பார்த்தீங்கன்னா சரி, நானும் முழு விவரத்தையும் கொடுக்கலாம். ஓகே, நம்ம ஓடிஜியில் எத்தனை டிகிரி செல்சியஸ்ல எவ்வளோ நேரம் குக் பண்ணணும் அதையும் சொல்லிடு. நாம் OTGயில் சிக்கனை சுட்டுவதற்கு சாதாரணமாக 200 டிகிரி செல்சியஸில் சுமார் 20-25 நிமிஷம் வரை விட்டு வெந்ததும் சிக்கன் நன்றாக சிதறாமல் மெதுவாக காய்ந்து வந்துவிடும். சரியான வெப்பநிலையும் நேரத்தையும் கவனித்து பார்க்கலாம். இதிலிருந்து நன்றாக சுவையுடன் இருக்கும் தந்தூரி சிக்கன் உண்டாகும். 20 நிமிஷம் போதுமா? உனக்கு கண்டிப்பா தெரியுமா தெரியாதா? நான் கண்டிப்பாக தெரியும். அதற்கு என்ன வேண்டும் என்றால் நான் முழுமையாக உதவி செய்யலாம். உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், நான் உறுதி செய்யலாம். ஓகே, வேற ஒன்றும் இல்லை காய்ஸ், எதுக்கும் நம்ம கூகுள்லேயும் வெரிஃபை பண்ணிக்கலாம். கூகுள்ல இவன் என்ன சொன்னான், 1 கிலோ சிக்கனுக்கு சொன்னான். நம்மளோடது அதுக்கு மேல இருக்கும்ல. ஆமாம், 1.5 kg இருக்கும். சரி, கூகுளில் கேளு என்னது ஓடிஜியில் எவ்வளோ நேரம் வைக்கணும்னு. கூகுளில் பாரு காய்ஸ், நம்ம இப்போ கூகுள்லேயும் செக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. ஓகே 20-25 மினிட்ஸ் தான் காய்ஸ் சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக தான் இருக்கும் போல். நம்ம எதுக்கும் ட்ரை பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். வாங்க காய்ஸ், இப்போ நம்ம குக் பண்ண தொடங்கலாம். சிக்கன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 7 கிராம் சால்ட் எடுத்துக்கணும். அது ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சில்லி பவுடர் 8 கிராம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் ஜூஸ் அது வந்து 35 கிராம் எடுக்க சொன்னாங்க. பட் எங்ககிட்ட வந்து 4 கிராம் கிட்ட தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப போட்டால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டோம். ஸோ அதே அது கூட மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 45 கிராம் போட சொன்னாங்க. பட் நாங்கள் 36 அவ்வளோதான் போட்டிருந்தோம். ஏன்னா ரொம்ப இதாகிடுமோன்னு. ஆனால் இது லாஸ்ட்டில் இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து நாங்கள் தட்டி எடுத்துக்கிட்டோம். அவங்க மிக்சியில் போட்டு அரைக்க சொன்னாங்க. பட் நாங்கள் பண்ணல, ChatGPT சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து கொரியாண்டர் பவுட்ரு, இதுவும் சேம் 8 கிராம் எடுக்க சொன்னாங்க. அதனால் அதை எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து பெப்பர் வந்து 2 கிராம் போட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து டர்மரிக் பவுட்ரு போடுவோம். பாருங்கள், இதுவும் 2 கிராம் தான். இது வந்து ஜஸ்ட் ஃபார் அந்த கலருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா, இது வந்து 5 கிராம் வந்து நாங்கள் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த இதை வச்சு இது பண்ணியிருந்ததை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் போட சொன்னாங்க. பட் நான் வந்துட்டு எனக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணோன்னே கொஞ்ச நேரத்தில் கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து கர்ட் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. எவ்வளோனா 320 கிராம் ஆட் பண்ண சொன்னாங்க. நாங்கள் எடுத்தது 1/2 லிட்டர் பேக்கெட் தான். பட் என்னென்னா 320 ரொம்ப அதிகமாக இருக்குமோன்னு தோணுச்சு. அதனால் வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் நாங்கள் சிக்கன் வந்து 350 கிலோ வச்சுருந்தோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா இனிஷியலாக இந்த சிக்கனை அப்படியே வச்சு இந்த மிஸ்டர் பீன்லலாம் காமிப்பாங்கள்ல, அந்த மாதிரியே பொரிச்சு நல்லா பெருசாக வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் எங்களோட ஓடிஜி சின்னதுனால நாங்கள் வச்சு பார்த்தோம். மேலே இடிக்குது, கீழே இடிக்குது, எங்களால் உள்ளே வைக்கவே முடியல. ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து 4 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிட்டோம். அதனால் வந்து 4 சைடாக கட் பண்ணிக்கிட்டோம். எப்படின்னா கழுத்தும் செஸ்ட்டு பீஸ் தனியாக, லெக்கு அப்படி இப்படின்னு தனித்தனியாக,
நாங்கள் வந்து கட் பண்ணிக்கிட்டோம். அதை வந்து இந்த மிக்சரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து வச்சிட்டோம். ஆனால் நாங்கள் ஒன்றால் மறந்துட்டோம், கட் பண்ணணும்ல, கட் பண்ண மறந்தனால நாங்கள் மசாலா பொடியெல்லாம் போட்டக்கப்புறம் உட்காந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கட் பண்ணிகிட்டு இருந்தோம் மேலே அந்த இது கொடுத்து. அதுக்கப்புறம் கொடுத்து பார்த்தா இன்னும் நிறைய கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல, இது வந்து ஒரு 1/2 hour ஆச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கலான்ட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து 25 minutes வைக்கலான்ட்ருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் எடுத்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு 25 minutes வைக்கலான்ட்ருக்கோம். இதான் இப்போ பிளான். ஸோ இதை வந்து இப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து இது வந்து 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டைமில் நம்ம சிக்கன் ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தோம் ஒரு 1/2 hour கிட்ட, அதனால் ஊறட்டும்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து எடுத்து இப்போ வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ண இதே டெம்பரேச்சர் வச்சு 200 degree செல்சியஸ்லேயே வச்சுருந்தோம். அதை வந்து ஒரு 20 to 25 minutes வந்து இப்போ வந்து ஹீட் பண்ணுறதுக்காக நாங்கள் வச்சுருந்தோம். இருந்துமே அது இவ்வளோ தான் குக் ஆகிருந்துச்சு பாருங்களேன். ஆனால் வந்துட்டு என்னென்னா ஒரு கிறிஸ்பினஸ் அதில் வந்து ஒன்றுமே தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இது பண்ணோம். ஆனாலும் இவ்வளோ தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த தோசை தவாவில் போட்டு சும்மா ஆயிலே இல்லாமல் ஒரு திருப்பிலாம் எடுத்து ஒரு பிளாக் கலர் கிட்டலாம் வர மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. மறக்காம என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.